என்னுடைய மருமகள் நான் மகாபலிபுரத்தில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் இதாக இருந்தது. மகாபலிபுரத்தில் இந்த டான் ஹோட்டலில் போய் தங்கியிருந்தேன். சரி, ஒரு 8 நாள் அங்கே போய் தங்க ஒன்றும் போகணும். அப்போ அங்கே எப்படியோ தெரிஞ்சு, நான் யாருக்கும் சொல்லலை, எப்படியோ தெரிஞ்சு வந்தது. மாமா என்னம்மாண்ணேன், மாமா நினச்சி என்னம்மாண்ணேன். அது வந்தது புதன்கிழமை. அன்னைக்கு என்னை வந்து பார்த்து, மாமா இன்னைக்கு புதன்கிழமை, அடுத்த புதன்கிழமை நாள் நல்லா இருக்குது, மண்டபம் பார்த்துட்டேன், எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன், தலைவரை மாற்றணும். 8 நாளில் சாதாரணமாக ஒரு பியூன் அது ஒரு வேலைக்காரன், இந்த கம்பெனி வேலைக்காரனுக்கு கூட 1 மாதம் டைம் கொடுப்பாங்களா இல்லையா? கொடுப்பாங்க. நீ இந்த மாதத்தோட இந்த தேதியில் நீ விலகலை ஓய்வு பெறலன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 8 நாளில் மண்டபம் பார்த்துட்டேன், எல்லாம் சரி ரெடி பண்ணிட்டேன் அப்படின்ட்டு 8 நாள். இந்த புதன்கிழமைலேருந்து என்ன பார்க்குறது, அடுத்த புதன்கிழமை பார்த்து எல்லாம் மண்டபம் கூட எல்லாம் பண்ணிட்டேன். அப்புறம் நான் அவர் தலைவரை வர சொல்லி, கம்பெனியை வர சொல்லி சொன்னேன். இது சொன்னது அவர் போய் என்ன பண்ணார், அவங்க மச்சனை தம்பி அவங்ககிட்டலாம் சொல்லியிருக்காரு. அவங்க இவர் ஜோசியம் கடவுள் நம்பிக்கைலாம் இவர் கிடையாது. கம்பெனிக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு 1.5 மாதத்துக்கு கிரகம் சரியில்லை. அவர் என்ன புதன் சுக்கரனை பார்க்கணும், சுக்கரன் சூரியனை பார்த்தாலும் தெரியல, எவன் யாரை பார்த்தாலும் தெரியல, கிரகம் சரியில்லை, எதை செய்தாலும் 1.5 மாதத்துக்கு பிறகு செய் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. என்கிட்ட சொன்னார், இப்படி எங்கப்பா மச்சான் தம்பியை சொல்கிறாங்க. அப்போ என்கிட்ட வர சொல்லி, அம்மா இதை மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னு. சரி மாமா ஆயிடுச்சு. அப்புறம் 1.5 மாதம் பொறுத்து அதே பட்டாபிஷேகம் நடந்தது. பட்டாபிஷேகத்தில் கட்டி பிடிச்சி ஆலிங்கனம் பண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தேன்.